தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். திண்ணமாய் நரகதில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு. உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அழித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டு இருந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தழையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகதில் வரும் பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும் உடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அல்லேலூயா. நீரோடையே
இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏறியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என்னுள்ளம் பாய் வருகின்றது. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என்னுள்ளம் பாய் வருகின்றது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவரே, உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உம் அருண்பெரும் செயல்கள் எடுத்துரைக்கப்படட்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாற்றிப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலை பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரவேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேமின் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும்
தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உம் அரும் பெரும் செயல்கள் எடுத்துரைக்கப்படட்டும். அல்லேலூயா. முன்மொழி 3. கடவுளின் மாட்சியே நகருக்கு ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. அல்லேலூயா. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையிலை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனை போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரை போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனைகளிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் மாட்சியே நகருக்கு ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ செய்து தமது பிள்ளைகளாக கடவுள் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு ஒருபோதும் அழியாத உரிமை பேச்சின் நம்பிக்கையையும் வாக்குறுதியையும் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாகினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து தமது பிள்ளைகளாக கடவுள் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு ஒருபோதும் அழியாத உரிமை பேச்சின் நம்பிக்கையையும் வாக்குறுதியையும் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நம் திருமகனின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் தனது மாட்சியை வெளிப்படுத்திய தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். ஒளியின் தந்தையாகிய கடவுளே, கிறிஸ்துவின் மாட்சியினால் நீர் உலகை ஒளிர்வித்தீர். இன்று எங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி மிளிர்வதாக. ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். மகனின் உயிர்ப்பினால் நீர் மனிதனுடைய பாதையை நிலைவாழ்வுக்கு திறந்து வைத்தீர். எங்களது அனைத்து பணிகளையும் உமது ஆட்சியின் நம்பிக்கையால் நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். உயிர்த்த மகன் வழியாக தூய ஆவியாரை உலகிற்கு அனுப்பினீர். அவருடைய இறையன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். மகன் சிலுவையில் தொங்கி நிலையான விடுதலையை எங்களுக்கு பெற்று தந்தார். அவர் இன்று எங்கள் மீட்பராக எங்களோடு தங்குவாராக. ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. இரக்கமுள்ள கடவுளே, பாஸ்கா காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லா காலங்களிலும் கனி தருவதாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.